Hi everyone, நான் உங்கள் பிரபாகரன் from Prabhas MS Office. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸல் கிளாஸில் பேஜ் வைஸ் டோட்டலை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பேஜ் வைஸ் டோட்டல்னால் நிறைய பேஜஸ் இருக்கும் பொழுது, நிறைய ரோஸ் உங்களுடைய எக்ஸல் ஷீட்டில் இருக்கும் பொழுது, அதை பிரிண்ட் பண்ணும் பொழுது நிறையா பேஜ் வரும். அப்போ அந்த பேஜஸில் ஒரு பேஜுக்கும் தனித்தனியாக ஒரு டோட்டலை நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா மேனுவலாக பண்ணுறது ரொம்ப டைம் ஆகும். அப்போது அது எப்படி குயிக்காக ஒரு செமி ஆட்டோமேட்டிக் மெத்தடில் பண்ணுறதுன்றத இந்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். முதல்ல டேட்டாவை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதில் ஒரு 4000 ரோஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு 4028 ரோஸ் இருக்குது. இது ஒரு டேட்டா, சரியா? இந்த டேட்டா ஒரு இடத்துலேருந்து கலெக்ட் பண்ணப்பட்டு டெமோ பர்பஸ்க்காக நான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரியான நீட் வரும்பொழுது பேஜ் வைஸ் டோட்டல் இந்த மாதிரி ஒரு டேட்டாவிலேருந்து எடுக்கும் பொழுது மேனுவலாக பண்ணிடலாம், பட் ரொம்ப டைம் ஆகுன்ற மாதிரி இருக்கிறதுனால இது எப்படி குயிக்காக பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். முதல்ல இதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆகும் இதை பண்ணுறதுல. நார்மலாக பண்ணிடலாமே அப்படின்னு தோணலாம், பட் டெஃபினெட்லி இதில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இதில் ஃபார்முலாவை ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த ஃபார்முலா என்னன்றதை நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஒரு பேஜ்லேயும் நம்பர் ஆஃப் ரோஸ் எவ்வளோ நீங்கள் செட் பண்ண போகிறீங்கன்றதை நீங்களே டிசைட் பண்ணிக்கணும். தென் சப்டோட்டல் அப்படின்ற ஒரு கான்செப்டை, ஒரு ஃபங்க்ஷனை நம்ம இதில் யூஸ் பண்ணுவோம். ஃபைனலாக ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணிவிட்டு இந்த கம்ப்ளீட் இதை ஒரு பேஜில் நம்ம பிரிண்ட் ஆகிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல நான் பிரிண்ட் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ்லேயும் அந்த பேஜுடைய எண்டில் டோட்டல் வந்திருக்கும். மொத்தமாக 76 பேஜஸ் இருக்குது. ஒரு பேஜ்லேயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்டரும் வந்திருக்கு, அந்த பேஜுக்கான இண்டிவிஜுவல் டோட்டல் வந்திருக்கு. இதுதான் நீட், இதுதான் ரெக்குவயர்மெண்ட், இதுதான் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு நான் நம்புகிறேன். புரிஞ்சுக்கணும். இப்படி பண்ணணுன்னா இதில் இவ்வளோ ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆகும். இது எப்படி பண்ணலான்றதை நல்லா கவனிங்க. முதல்ல இந்த ஃபைலை நான் க்ளோஸ் பண்ணுறேன். இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிவிட்டு டெமோ அப்படின்ற ஒரு ஃபைலை நான் எடுத்துக்கிறேன். இந்த டெமோன்ற ஃபைலில் டேட்டா, ரா டேட்டா மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. இதுக்கப்புறம் நம்ம இதில் ஒர்க் பண்ணும்பொழுது என்னென்னலாம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குதுன்னு நீங்கள் பார்ப்பீங்க. அது புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு ஹெல்ப்பர் காலமில் ஃபார்முலாவை நம்ம போட போகிறோம். இதுதான் அந்த காலம்னு வச்சுக்கலாமா? இந்த காலமுடைய நேம் டோட்டல் ஹெல்ப்னு நான் வச்சுக்கிறேன், சும்மா ஹெல்ப்பர் காலமுக்காக. இந்த காலமில் தான் முக்கியமான ஒரு சில விஷயங்கள் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இதில் ஒரு ஃபார்முலாவை நான் போட போகிறேன். இன்டிஜர் ஆஃப் ரோ நம்பர், இந்த கரண்ட் ரோவுடைய நம்பர் எடுத்து இன்டிஜர் பண்ணுற மாதிரி அதில் ஒரு நம்பர் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள், அந்த நம்பர் தான் எவ்வளோ ரோஸ் இந்த பேஜில் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. 50 ரோஸ் நீங்கள் கொடுக்கலாம், இல்லைனா 45 ரோஸ் கொடுக்கலாம். உங்களுடைய நம்பர் ஆஃப் ரோஸ் எவ்வளோ கொடுக்க போகிறீங்கன்றதை இந்த இடத்துல செட் பண்ணணும். நீங்கள் என்ன செட் பண்ணணும்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அதை செட் பண்ணிக்கலாம். தட்ஸ் அப் டு யூ. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு +1. இப்படி போடும் பொழுது என்ன வரும்னா, இது பேஜ் நம்பர் 1 அப்படின்னு சும்மா அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே நம்ம ட்ராக் பண்ணும் பொழுது இது பேஜ் நம்பர் 2. ஸோ இப்போ இது வரைக்கும் பேஜ் நம்பர் 1, அதாவது இந்த ரோ பார்த்திங்கன்னா 44ன்ற ரோ. இந்த நம்பர் தப்பாக இருக்குது, பட் இந்த ரோ பார்த்திங்கன்னா 44th ரோ, ரைட்டா? அந்த 44th வரைக்கும் ஃபஸ்ட்டு பேஜ். ஸோ பார்த்திங்கன்னா 45 வந்திருக்கு. நம்ம 45 கொடுத்துருக்கோம். அப்படியே கீழே பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு 45th ரோ வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செகண்ட் பேஜ் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி. இதே மாதிரி கண்டினியூ ஆகிக்கிட்டே போகும். நீங்கள் டபுள் கிளிக் பண்ணும் பொழுது ஓவராலாக கீழே பார்க்கும்போது 76 பேஜ் வரைக்கும் இது எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ ஹெல்ப்பர் காலம் அப்படின்ற ஒரு காலம் எதுக்கு பயன்படுது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஹெல்ப்பர் காலம் க்ரியேட் பண்ணி அதில் என்னென்ன ரோஸ் எத்தனாவது பேஜில் வரப்போகுதுன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இதை மேனுவலாக பண்ணுறதுல இந்த மாதிரி பண்ண ரொம்ப குயிக்காக முடியும். ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஹெல்ப்பர் காலமில் ஒரு ஃபார்முலா. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, சப் டோட்டல் அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம க்ரியேட் பண்ணி இந்த நம்பருக்கு ஒரு சப் டோட்டல் வரும். அதாவது ஒரு நம்பருக்கும் சப் டோட்டல் வரும். அதுதான் உங்களோட பேஜ் வைஸ் டோட்டலாக நீங்கள் கன்சிடர் பண்ண போகிறீங்க. அப்போ அதை பண்ணுறதுக்கு முதல்ல இந்த டேட்டாவை நம்ம என்ன பண்ணலாம், இந்த டேட்டாவில் இருக்கிற எக்ஸிஸ்டிங் சப் டோட்டல் கான்செப்ட் இருந்தால் நம்ம அதை எடுத்துடணும். ஸோ டேட்டா அப்படின்ற டேபில் சப் டோட்டல்ன்ற கான்செப்ட்டுக்கு போகும்பொழுது நான் அதை உள்ளே போகிறேன். இதில் ரிமூவ் ஆல் அப்படின்னு கொடுத்துறேன். ஏதாவது எக்ஸிஸ்டிங் சப் டோட்டல் இருந்தாலும் பிரேக்ஸ் இருந்தாலும் அது ரிமூவ் பண்ணியிருக்கோம். இப்போ இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ரோ இல்லையா? மேலே உள்ளதான் முதல் ரோ அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். எத்தனை ரோ வேணாலும் கொடுத்துக்கலாம். பட் நான் இப்போது அந்த
1 2 3 இருந்துச்சு இல்லையா, அந்த ரோ வந்து ஃபஸ்ட் ரோவாக நான் செட் பண்ணிட்டேன். சும்மா செலக்ட் பண்ணியிருக்கேன். சப்டோட்டல் கிளிக் பண்ணும்பொழுது இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எந்த டேட்டாவை பேஸ் பண்ணி சப்டோட்டல் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, டோட்டல் ஹெல்ப் அப்படின்ற ஒரு காலம் நம்ம இப்போ க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் டோட்டல்ஸ் க்ரியேட் பண்ணப்படணும். அந்த டோட்டல் கட்டாயமாக சம் தான் ஆகணும். ஏன்னா நமக்கு பேஜ் வைஸாக டோட்டல் வேணும். ஆஸ் வெல் அஸ் டோட்டல் எங்கெல்லாம் க்ரியேட் பண்ணப்படணுன்றதை ஸோ நம்ம கொடுக்கணும். 2ன்ற இந்த காலமில் டோட்டல் வரணும். ரைட்டா, வரணும் இல்லையா, 2ல் வரணும், 3ல் வரணும், 4ல் வரணும், 5ல் வரணும், 6ல் வரணும், 7லேயும் வரணும், 9லேயும் வரணும். டோட்டல் லாஸ்ட்டு காலம் அதில் டோட்டல் வேண்டாம், வந்தாலும் நமக்கு அது பயன்படாது. அதுக்கப்புறமும் முக்கியமாக ரீப்ளேஸ் கரண்ட் சப்டோட்டல், ஏதாவது சப்டோட்டல் இருந்தால் அதை ரீப்ளேஸ் பண்ணிடணும் அப்படின்றதையும், பேஜ் பிரேக் பிட்வீன் குரூப்ஸ், அதாவது இந்த 1 2ன்னு நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிற இந்த நம்பர்ஸ் தான் ஒரு குரூப்பாக ஆக்ட் ஆக போகுது. அதை பேஸ் பண்ணி பேஜ் பிரேக்கும் க்ரியேட் பண்ணப்பட்டால் தான் அந்த நம்பரை பேஸ் பண்ணி அடுத்தடுத்த ரோஸில் உள்ளது அடுத்தடுத்த பேஜுக்கு தள்ளப்படும். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணிவிட்டு ஓகே பண்ணிங்கன்னா இந்த 2 எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ இந்த இடத்துல ஒரு பேஜ் பிரேக் க்ரியேட் பண்ணப்பட்டுரும். அந்த மாதிரி பேஜ் பிரேக் வந்து எல்லா இடத்துலையும், இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா 76 பேஜ் பிரேக் க்ரியேட் பண்ணப்படும். இந்த இடத்துல ஒரு பேஜ் பிரேக் இருக்குது இல்லையா, இது வராமல் என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பேஜ் பிரேக் க்ரியேட் பண்ணப்படும். அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். அதை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நீங்கள் பண்ணணும். இந்த காலம் வித்தெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா சம்டைம் பார்த்தீங்கன்னா இந்த ரோஸில் வந்து பார்த்திங்களா, இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ரோ, இது பெரிய டேட்டா, அந்த ரோவுடைய காலம் கம்மியாக இருக்கும்பொழுது 2 லைனில் போயிடும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஓரளவுக்கு நியூட்ரலாக ஒரு ரோலையும் ஒரே ஒரு டேட், அதை பாருங்கள் இந்த இடத்துல ரொம்ப டைட்டாக இருக்கிறதுனால பெரிய ஒரு காலமாக அது டெவலப் ஆகிருக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய நேரோவான ஒரு காலமாக நீங்கள் இதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். மற்ற இடத்துக்கெலாம் நீங்கள் வந்து கம்மி பண்ணிடலாம் தேவை இல்லாத இடத்துல. பட் தேவை உள்ள இடத்துல நீங்கள் அழகான ஒரு ஸ்பேஸை வந்து மெயின்டைன் பண்ணுறது நல்லது. ஓகே, இப்போது என்ன பண்ணலாம், இந்த காலம் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். இந்த இடத்துலையும் தேவையான இடத்துல நம்ம ஸ்பேஸை செட் பண்ணிட்டோம். பாருங்களேன், இது ஒரு பிரேக், இதை நான் இங்கே வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன். ஸோ இது வரைக்கும் ஒரு பேஜாகவே கன்சிடர் ஆகும். இதுக்கு கீழே தான் பிரேக்ஸ் வரும். இந்த இடத்துல பேஜ் பிரேக் வராமல் இங்கே வரணும். ஸோ இதுக்கு கீழே ஒரு ரோ இன்சர்ட் பண்ணப்பட்டு டோட்டல் வரணும். ஸோ பிரிண்ட் எடுக்கும் பொழுது அது நமக்கு அவுட்புட்டில் வரும். பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு. Ctrl P கொடுத்துட்டு நம்ம இப்போ பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸ் அப்படியே போகும். பேஜ் பிரேக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கு. டோட்டல்ஸ் இல்லை. நம்ம டோட்டலை க்ரியேட் பண்ணுறதை நம்ம பண்ணலாம். நான் முதல்ல உங்களுக்கு சொன்ன மாதிரி அதே ஸ்டெப்பு தான். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வரைக்கும் சும்மா செலக்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் சப்டோட்டலை நான் ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுறேன். டேட்டான்ற டேபில் அவுட்லைனில் சப்டோட்டல். இந்த சப்டோட்டலில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில வார்னிங் ஏதாவது கொடுக்கும். அந்த வார்னிங்கை நீங்கள் வந்து டெஃபினெட்லி படித்து பார்த்துட்டு ஓகே பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நான் முதல்ல உங்களுக்கு சொன்ன மாதிரி எந்த காலமை பேஸ் பண்ணி சப்டோட்டல் வரணும் அப்படின்னா, டோட்டல் ஹெல்ப்ன்ற காலமை பேஸ் பண்ணி தான் சப்டோட்டல் வரணும். சம் தான் ஆகணும். நான் முதல்லையே உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த 2 3 4 5 6 7 9 அப்படின்ற காலமில் எல்லாம் சப்டோட்டல் வரணும். 1 2 3 4 5 6 7 8 இல்லை, ஸோ 9. அப்புறம் டோட்டல் ஹெல்ப் பண்ணுறதுல வேண்டாம். ரொம்ப முக்கியமாக இந்த பேஜ் பிரேக் பிட்வீன் குரூப்ஸ் வேணும். ஓகே பண்ணிடலாம். இப்படி பண்ணும்பொழுது புதுசாக பிரேக் வந்துடும். அதாவது இருக்கிற பிரேக்கெல்லாம் போயிட்டு புது பிரேக்ஸ் க்ரியேட் பண்ணப்படும். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே பாருங்களேன், 1க்கும் 2க்கும் நடுவில் ஒரு பிரேக் க்ரியேட் பண்ணப்பட்டு அதுக்கு மேலே சப் டோட்டல் வந்திருக்கும். அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் இருக்கும். 2க்கும் 3க்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு 3க்கு மேலேயே சப் டோட்டல் வந்ததுக்கு காரணம் என்னன்றதை கவனிக்கலாம். அதே மாதிரி இங்கும் கரெக்ட். இது காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நம்ம இந்த நம்பரை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த நம்பரை நம்ம வந்து ஹார்ட் கோடட் நம்பராக மாற்றிருக்கணும். நான் அன்டூ பண்ணுறேன். இந்த ஸ்டெப்பை கட்டாயமாக நீங்கள் பண்ணிடக்கூடாது. இந்த ஃபார்முலாவை நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு இதை ஸ்டாட்டிக்கான ஒரு அவுட்புட்டாக மாற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது அப்டேட் ஆகும் இல்லையா, ஏன்னா அது ஃபார்முலா. திருப்பி இந்த ஃபார்முலா அப்டேட் ஆகும் பொழுது இந்த நம்பர் மாறும். அப்போது இந்த நம்பர் மாறாமல் நம்ம செட் பண்ணணும். ஹோம் செலக்ட் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணி ஹோம் போயிட்டு காப்பி பண்ணி இது நம்ம வந்து ஒரு வேல்யூவாக நம்ம பேஸ்ட் பண்ணுறது நல்லது. வேல்யூவாக பேஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஆல்டிஎஸ் கொடுத்து வேல்யூவாக பேஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ பேசிக்கலி காப்பி பண்ணிவிட்டு அதை வந்து இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு நம்பராக பேஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா அந்த ஃபார்முலா போயிட்டு ஹார்ட் கோடட் நம்பராக ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம இந்த சேம் ஸ்டெப்பை நம்ம பர்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா டேட்டாவில்
அவுட்லைனில் சப் டோட்டல். அதில் உங்களுக்கு வார்னிங் கொடுக்கும், அதை செக் பண்ணிக்கோங்க. டோட்டல் பேஸ் பண்ணி தான் குரூப் பண்ணப்படணும், சம் தான் ஆகணும். 2 3 4 5 9 எல்லா காலமுமே டோட்டல் வரணும். இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணும்பொழுது நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அது நடக்கும். பார்க்கலாம். மேலேருந்து வருவோம். எஸ், 1க்கும் 2க்கும் நடுவில் ஒரு பிரேக் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல 2க்கும் 3க்கும் அப்புறம் வந்திருக்கு. பட் லாஸ்ட் டைம் நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்பொழுது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. பட் இப்போ டெஃபினெட்லி டிஃப்ரென்ஸே இருக்காது. 3க்கும் 4க்கும் நடுவில் தான் பிரேக் வந்திருக்கும். இதில் இந்த மாதிரியான ஹேஷ் எல்லாம் வந்துச்சுன்னா லைட்டாக நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி, அதாவது அந்த காலமுடைய டேட்டா தெரிகிற மாதிரி செட் பண்ணிடலாம். அது நீங்கள் குளோபலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ப்ராப்ளம் வருமோ அதெல்லாம் நீங்கள் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி உங்களோட டேட்டாவை ரிஃபைன் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. ரைட், இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு குளோபலாகவே பண்ணலாம் இல்லையா? ரொம்ப மேனுவல் கிடையாது, ஓரளவுக்கு ஈஸியான ஒர்க்கு தான். இந்த பிரேக்கு மட்டும் நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணிக்கணும். பிரேக் கரெக்டாக எக்ஸ்பேண்ட் ஆகி அந்த காலம் ஃபுல்லாகவே ஒரு பேஜாக கன்சிடர் பண்ணப்படும். இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு விஷயமும் பண்ணிவிடுவோம். பேஜ் லேஅவுட்டில் பிரிண்ட் டைட்டில்ஸில் வந்து இந்த 3 ரோவும், தட் இஸ் 4 ரோவும் வந்து ரிப்பீட் ரோவில் செட் பண்ணப்பட்டிருக்கணும். அப்போ தான் இந்த காலமுடைய நேம் வந்து எல்லா பேஜ்லேயும் வரும். பிரிண்ட் கொடுத்து பார்க்குறேன். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜில் அந்த டோட்டல் அப்படின்ற காலம் வரல. அது சும்மா ஹெல்ப்பர் காலம், தட் இஸ் நாட் அ ரியல் டேட்டா. அதனால் நான் அதை எடுக்கவே இல்லை. அதனால் அது வரலை, ஹிட்டனில் தான் இருக்கும், ஹெல்ப் மட்டும்தான் பண்ணோம். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் இருக்கும். ரைட், அதே மாதிரி ஒரு பேஜ்லேயும் நான் போகும்பொழுது நான் பேஜ் டவுன் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், பேஜ் டவுன் பண்ணும்பொழுது ஒரு பேஜ்லேயுமே டேட்டா ப்ராப்பராக இருக்குது. பட் நமக்கு தேவையான அந்த டோட்டல் எல்லா பேஜ்லேயுமே இருக்குது. இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த மாதிரி ஒரு சினாரியோவில் உங்களுக்கு டேட்டா இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம பண்ண எல்லாத்தையும் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணும் பொழுது டெஃபினெட்லி உங்களால் பேஜ் வைஸ் டோட்டல் எடுக்க முடியும். நிறைய கான்செப்டில் பண்ணலாம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சிம்பிள் கான்செப்ட் நான் நம்புகிறேன். மேனுவலாக பண்ணுறது கம்பேர் பண்ணும்பொழுது இது டெஃபினெட்லி ஒரு சிம்பிள் மெத்தட் தான். கட்டாயமாக உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். அடுத்த கிளாஸில் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டை பற்றி பேசலாம்.